தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஜூலை 2026. இன்று தேய்பிறை பிரதமை காலை 7:59 வரைக்கும் இருக்கு. அதன் பின் த்விதியை. பூராடம் நட்சத்திரம் காலை மணி 7:37 வரைக்கும் இருக்கு. அதன் பின் உத்திராடம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு நல்ல நாள். மாகேந்திர நாம யோகம் கௌலவ கரணம். இன்றைய அகசு நாழிகை 31:32, தியாஜியம் நாழிகை 25:53. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிறை விதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1, மிதுன லக்ன இருப்பு 2.38, சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்திடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில சூரியன், வக்ரநமியில் புதன், கர்க்கடக ராசியில குரு சுக்கிரன், சிம்ம ராசியில கேது, தனுர் ராசியில சந்திரன், கும்பராசியில ராகு, மீன ராசியில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மதியம் 2:09 மணிக்கு மகர ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. ஜூலை 1, 2026 புதன்கிழமைக்கான இன்றைக்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைந்து முடியும். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய 9ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் சஞ்சாரம் செய்ய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு நடந்து முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தினாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பண்ணணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து நாம் கொடுக்கணும். முடிந்த வரைக்கும் யாருக்கும் நமக்கு ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். மத்தியானத்துக்கு மேலே தான் நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறது. ராசிநாதன் ஆகட்டும், 5க்கு அதிபதி ஆகட்டும், 9க்கு உடையவராகட்டும், எல்லாருடைய சஞ்சாரமுமே நமக்கு ரொம்பவே அழகாக அற்புதமாக அந்த சஞ்சாரம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நண்பர்கள், உறவினர்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த ஒரு சிக்கல்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாமே நமக்கு இன்று நிவர்த்தி ஆகும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. குருவும் சந்திரனும் இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ராசி திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திட்டமிட்டிருந்த பயணங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் எடுத்தோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். 9க்குடையவரான செவ்வாய் நம்ம ராசியை பார்க்குறார். அற்புதமான ஒரு நாள். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களுக்கு செஞ்சு முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள், முயற்சிகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு நமக்கு இன்று காணப்படும். கடன் பிரச்சனைகள் குறையப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வாய்ப்புகள் இன்று ஏற்படும். வீடு மண் மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப அற்புதமாக ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கோச்சார சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண ராசிநாதன் புத பகவான் தொழில் ஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தடைபட்டிருந்த கல்வியெல்லாம் மீண்டும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லபடியாக அற்புதமாக நடந்து முடியும் இன்றைக்கி அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திர பகவான் பார்க்குறார். நிச்சயமாக தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், சிறப்பான ஒரு இடம், அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலை என்பது மாறும். ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நல்ல ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் இருக்க ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து அலங்காரம் செய்கிறார்.
கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான நமக்கு சில சிக்கல்கள் உருவானாலும் எல்லாவற்றையும் சமாளித்து உங்களால் நல்லபடியாக இன்றைய நாளை கடக்க முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு உங்களால் எடுக்க முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக, தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திர பகவான் இன்னைக்கு மத்தியான வேளையில் நம்ம ராசிக்கு வருகை தர இருக்கிறார். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள், இந்த விசா சம்பந்தமான விஷயங்கள், அதிலெல்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்து முடிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக, அற்புதமாக நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் வலுவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடமும் வலுவாயிடும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமான முறையில் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் 5 குடையவர் சஞ்சாரம் செய்ய 2, 9 குடையவரான செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். இன்றைய நாளில் நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல மரியாதை, ஒரு மகத்துவம் என்பது ஏற்படும். வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அரசாங்க விஷயங்கள் ரொம்ப அனுகூலத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.